மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.3 5வது கணக்குறை விடை தான் பார்க்க போகிறோம். ஒரு செங்கலின் அளவு 24 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் இன்ட்டு 8 சென்டிமீட்டர் ஆகும். 20 மீட்டர் நீளம், 43 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செங்கலினுடைய நீளம், அகலம், உயரம் கொடுத்துட்டு 20 மீட்டர் நீளம், 43 சென்டிமீட்டர் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு பெரிய ஒரு சுவர் எழுப்பணும் அப்படின்னா எத்தனை செங்கற்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செங்கலினுடைய கன அளவு கண்டுபிடிக்க போறோம். அடுத்து சுவரினுடைய கன அளவு கண்டுபிடிக்க போறோம். ரெண்டையும் வகுத்தாச்சு அப்படின்னா எத்தனை செங்கல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கில் கொடுத்துருக்கிற டீட்டெயிலை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிடுவோம். செங்கலினுடைய நீளம், அகலம், உயரம் எழுதிட்டோம். செங்கல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கன செவ்வக வடிவில் இருக்கும். ஸோ அதனுடைய ஃபார்முலா என்னது அப்படின்னா L × B × H. L எவ்வளவு அப்படின்னா 24 இன்ட்டு B எவ்வளவு அப்படின்னா 12 இன்ட்டு H எவ்வளவு அப்படின்னா 8. டைரெக்டாக பெரிய ஆன்சரை போட்டலாம். நான் ஆன்சரை போடாமல் வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட் நம்ம அடி கொடுக்கறதுக்கு நமக்கு என்னது அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக அடி கொடுக்கல, ஜஸ்ட் வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்ததா சுவரினுடைய நீளம், அகலம், உயரம் எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அகலம் மட்டும் எதில் இருக்குது அப்படின்னா சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே அளவாக என்ன செய்யணும் அப்படின்னா மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மீட்டரை எதா மாற்ற போகிறோம் அப்படின்னா சென்டிமீட்டராக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாற்ற போகிறோம். இப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்னப்பா செய்யணும்? 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். ஸோ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா எதால் பெருக்கணும் அப்படின்னா 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா மீட்டர் நமக்கு சென்டிமீட்டராக மாறிடும். அப்போ 2000 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 6 மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றோம்னா எதால் பெருக்க போகிறோம்? 100ஆல் பெருக்கலாமா? 600 கிடைக்குமா? ஸோ H = 600 சென்டிமீட்டர். இதை அந்த சுவர் எழுப்புவதற்கு உண்டான கன அளவுக்கு ஃபார்முலா என்னது? L × B × H. அப்போ L எவ்வளவுப்பா? 2000 இன்ட்டு B எவ்வளவு? 48 இன்ட்டு H எவ்வளவு? 600. சரிங்களா? இப்போ நமக்கு எத்தனை செங்கற்கள் தேவை அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ தேவையான செங்கற்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சி ஃபார்முலா என்னது அப்படின்னா சுவரோட கனவுலேருந்து செங்கலோட கன அளவை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வகுக்கணும். சரிங்களா? இப்போ சூரியன் கன அளவு நம்ம என்ன வச்சுருக்கோம் நம்ம அப்படின்னா 2000 இன்ட்டு 48 இன்ட்டு 600 வச்சுருக்கோமோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 2000 இன்ட்டு 48 இன்ட்டு 600 பை செங்கலின் கன அளவு என்ன வச்சுருக்கோம்? 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8ன்னு வச்சுருக்கோமா அதை எடுத்து எழுதுங்க. 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8 ஈஸியாக அடி கொடுத்துடலாம்ப்பா. இப்போ பாருங்கள், 1 24 24 2 24 48. சரிங்களா? இப்போ பாருங்க, O 2 2 6 2 12. சரிங்களா? இப்போ அடுத்து வேற எது கொடுக்கலாம்? 1 6 6 இங்கேயும் 1 6 6 2 0 இருக்கா? ஸோ இங்கே 2 0 போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 8ஐயும் 100ஐயும் 2000 எடுக்கலாமாப்பா? 2000 எந்த இடத்துல 8 வரும்? 4 2 8. இங்கே 50 2 100. திரும்ப எடுக்கலாமா? 2 2 4 25 2 100. கொஞ்சம் மிச்சம் 2 தான் இருக்கு. O 2 2 இங்கேயும் O 2 2 எத்தனை 0 இருக்கு? 1 2 3 0. ஸோ 3 0 இங்கே போட்டுக்கோங்க. = 1000 இன்ட்டு 25. ஓகேங்களா? இந்த 1000ஐயும் 25 நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 25000 தேவை. அப்போ நமக்கு தேவையான செங்கற்களின் எண்ணிக்கை எவ்வளவு?
5000. இதுதான் 4வது கணக்குக்குரிய விடை. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.